குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்மளது சேனலில் சொல்கிற ஆன்மீக தகவல்கள், ஜோதிட குறிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம். இன்றைய தேதி 15 மார்ச் மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 2ஆம் நாள். இன்றைய திதி ஷஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் சூரியன் புதன் ராகு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். இன்றைய 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ஜென்ம குருவை சனி செவ்வாய் இவங்கெல்லாம் பார்க்கறதுனால வேகமும் மந்தமும் மாறி மாறி இருக்கும். ஆயுதங்கள், நெருப்பு, உயரமான இடம், நீர் சம்பந்தமான பகுதிகள், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள்னால சிறு சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற நபர்கள் உங்கள் கூடவே இருப்பாங்க. பார்த்து கவனமாக இருங்க. குருவும் சனியும் 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. பிபி வர்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு கோபம் வரும். மனதை தெளிவாக வச்சுக்கோங்க. சந்திரன் 2ல் உச்சமாகிறதுனால பணவரவு நல்லா இருக்கும். தாயினோட உடல்நிலையும் இன்னைக்கு நல்லா இருக்கும். பண்ணை, விவசாயம், கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல வருமானம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆரம்ப கல்வி இனிமையாக இருக்கும். இனிமையாக பேசியே இன்னைக்கு காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. 5ஆம் பாவகத்தை சனியும் செவ்வாயும் வலுவாக இருந்து பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் இழுப்பறியாக இருந்து கடைசியில் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிரிகளை குறித்த சிந்தனைகளே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பலவிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். கிரியேட்டிவ் ஐடியாக்களால் இன்னைக்கு சிறு சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புண்ணிய ஸ்தல வழிபாடுகளுக்கு சென்றவங்களுக்கு அங்கு சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டங்களில் இன்னைக்கு விரயங்கள் தான் இருக்கும். அதனால அதிர்ஷ்டத்தை நம்பி இன்னைக்கு இருக்காதீங்க. சுக்கிரனுக்கு 5ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால நல்ல மனிதநேயம் உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் இருக்கும். சிறு முதலீடுகள் உள்ள தொழில்களில் லாபம் அதிகமாக இருக்கும். ஃபுட் பாய்சன், குடல் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றத்தால் பண இழப்பு ஏற்படும். இன்னைக்கு கவனமாக இருங்க. 7ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். உங்களோட வணிக இடங்களில் வேலை நல்லா நடக்கும். உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால இனிமையான நபராக இன்னைக்கு இருப்பீங்க. ஆள் குழு குழுன்னு இருப்பீங்க. நற்பெயர், பெருமை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 2, 4ஆம் அதிபதி 11ல் சனி மற்றும் குருசாரம் வாங்கி இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். இறைவனுக்குரிய பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். சந்திரன் 7வது இடத்தை பார்க்கறதுனால மனைவி, தொழில் குறித்த பார்ட்னர்கள் இவர்களோட சிந்தனைகள், அவங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லா இருக்கும். கூட்டு தொழில் சிறு பிரச்சனையோடு இருக்கும். இந்த நேரத்தில் திருமண பேச்சுகள் சம்மந்தமாக பேசி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா உடனடியாக திருமணத்தை நடத்தி முடிச்சிருங்க. 3ஆம் அதிபதியும் மனதை ஆளும் கிரகமுமான சந்திரன் ராசியில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சூரியன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால முடிவுகள், பெரிய அளவிலான முடிவுகளில் நம்ம ஏதாவது நினச்சி பெருசாக முதலீடு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா விரயம் அதிகமாக இருக்கும். கவனமாக இருக்கணும். தாய் வழி முன்னோர் வழிபாடு அவசியமாக பண்ணுங்கள். ஹார்மோன், நீரிழிவு, இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
8ஆம் பாவகாதிபதி குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. மேலும் சனியும் செவ்வாயும் அவரை பார்க்கறதுனால தலை சம்பந்தமான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தலைக்கவசம் அணிந்து வெளியே போயிட்டு வாங்க. 8ஆம் வீட்டை விரய குரு பார்க்கறதுனால மருத்துவம் சார்ந்த வேலைகள் நல்லா நடக்கும். ஃபைனான்ஸ் வேலைகளும் நல்லா நடக்கும். பணவரவு அவங்களுக்கு நிறைய இருக்கும். செவ்வாய் 9ல் உச்சமாகிறதுனால தந்தையோட உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி நீசமாக இருக்கிறாரு. மேலும் 4ஆம் வீடான கன்னியை பார்க்கின்றார். உங்களுக்கு வேலையில் சிறு சிறு சோர்வுகள் இருக்கும். கால்நடைகள் வாங்குவீங்க. மேல்நிலை கல்வி குறித்த விரக்தி இருக்கும். தாயோட உடல்நிலையில் சிறிது பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் அதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. மேலும் புச்ச செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. விரய செலவுகளும் உண்டு. வேலையில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும். தந்தையோட உடல்நிலையில் சின்ன சின்ன நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். 6ஆம் அதிபதி 8ல் உச்சமாக இருக்கிறதுனால சிறு உடல்நல பிரச்சனை பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளில் சிறு தொய்வு ஏற்படும். 5-9ஆம் தொடர்பு ஏற்படுறதுனால பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். 3வது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது. கோவில்களில் அன்னதானம் செய்கிறது நல்லது. 11ஆம் பாவகம் வலுத்து இருக்கிறதுனால 2ஆம் திருமணம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சனி செவ்வாய் பார்வைகள் விழறதுனால சின்ன சின்ன தடங்கல்களோடு நீங்கள் அந்த திருமணத்தை முடிப்பீங்க. மனதுக்கு விரும்பிய நபரை சிறு பிரச்சனைகளோடு அதனை கடந்து நீங்கள் வாழ்க்கையில் சேர்வீங்க. மாமியார் வழியில் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர் தலைக்கவசம் அணிந்து வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. மூத்த சகோதரருக்கு லாபமான நாளுமாகவும் இருக்குது. பெரியோர்களோட நட்பும் ஆதரவும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கடனை வட்டியோட திரும்ப அடைக்கிற வாய்ப்பு இருக்குது. மீட்டிங்கில் தலைமை தாங்குகிற பதவி கிடைக்கும். நீண்டகால நண்பர்கள் சந்திப்பு நிகழும். தூக்கம் நன்றாக இருக்கும். வீட்டில் வயதான பெண்களால் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன், வம்பு, வழக்கு இது சம்மந்தமான விரயங்கள், பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்கும். உங்களோட ராசியான நிறம் மல்டி கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 11ல் உச்சமாகி இருக்கிறதுனால லாபம் அபரிமிதமாய் இருக்கும். மூத்த உடன்பிறப்புகள், இளைய மனைவி இவங்கள் வழியில லாபம் அதிகமா இருக்கும். குதிரை, யானை வளர்ப்புல வருமானம் நிறைய இருக்கும். செய்தொழில் சிறப்பா இருக்கும். கால்நடை வளர்ப்பு நன்றாக இருக்கும். வேலையில பெரும் லாபம் ஏற்படும். நண்பர்களோடு கலகலப்பா இன்னைக்கு இருப்பீங்க. நண்பர்கள் வழி உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. துன்பம், துயரங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில இருந்து நீங்கி மகிழ்ச்சியை அடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு உண்டு. மனைவியின் சகோதரர் வழி லாபம் அதிகமா இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும். நிறைய தர்ம காரியங்கள் செய்வீங்க. கோவில் அறப்பணிகள் செய்வீங்க. 10ஆம் இடத்துல குரு, சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தொழில் நல்லா நடந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். தொழிலாளர்களோட வசதி வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை பண்ணிக்கோங்க. அது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால செல்ல பிராணிகள் வாங்குவீங்க. இல்லைன்னா வீட்டுல கால்நடைகள் வாங்குவீங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கு. கூட்டு குடும்பங்கள்ல ஒற்றுமை அதிகமா இருக்கும். மருத்துவ உபகரண தயாரிப்பு சம்பந்தமான வேலைகள் நல்லா நடக்கும். கற்ற கல்வியினால உங்களுடைய புகழ் கூடும். புத்தி கூர்மையான கல்வி டிபார்ட்மெண்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும். நுண்ணறிவுகள் வெளிப்படும். உணவு தயாரிக்கும் பணிகள் நல்லா நடக்கும். ஒப்பந்த பணிகள்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும். உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 8ல இருக்கிறதுனால உங்களால முன்னேற்றம் அடைந்தவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விரக்தி, ஒரு கவலை உணர்வு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இட செவ்வாய் வலுவா இருக்கிறதுனால வழக்கு, நோய், கடன் இது சார்ந்த விரயங்கள் அதிகமா இருக்கும். இது குறித்த சிந்தனைகளே எப்போதும் ஏற்பட்டுட்டே இருக்கும். வெளியே செல்லும் போது வண்டி வாகன கவனம் தேவை. தலைக்கவசம் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க. 7ல சனி சுக்கிரன் சேர்க்கையினால அழகான வரன் கிடைக்கும். வயது, படிப்பு, உருவம், அவங்களோட வசதி வாய்ப்புகள் இதுல எல்லாம் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரியான வரன் கிடைக்கும். கூட்டு தொழில்ல பார்ட்னருக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கு. 2ல கேது இருக்கிறதுனால தனம், குடும்பம் இது சம்பந்தமான விரக்திகள் அதிகமா இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எடுக்கும் முடிவுகள்ல லாபம் கிடைக்கும். வழக்குகள்லையும் வெற்றி உண்டு.
4ஆம் இடத்ததிபர் 6ல இருக்கிறதுனால உங்களோட சொத்துக்களை எல்லாம் எதிரிகள் பறிமுதல் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. 5, 9 தொடர்பு காரணமாக ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும். கோவில் வேலைகள் எடுத்து செய்வீங்க. பரம்பரை சொத்து கிடைக்கும். பரம்பரையா வர்ற பட்டங்கள், பெயர்கள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10ல உச்ச சந்திரன் இருக்கிறதுனால பால் பொருள், காய்கறி, பழங்கள், கால்நடை விற்பனை, நீர்நிலை வேலைகள் இது எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். பெண்கள் வழியில மேன்மை நெறைய இருக்கும். மாமியார் வழியில ஆதாயம் நெறையா இருக்கும். விரயம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். போதும்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு உணவு கிடைக்கும். கற்பனை, கவிதை சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நெறைய நடக்கும். நிர்வாகத்திறன் மேலோங்கும். அன்னதானம் நெறைய செய்ய விரும்புவீங்க. மீடியா வேலைகள்லயுமே இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு அந்நிய பாஷை ஒண்ணு கத்துக்குவீங்க. பழிவாங்கும் இயல்பு இன்னைக்கு அதிகமா இருக்கும். உலகியல் வாழ்க்கை குறித்த விரக்தி உங்க மனசுல இருக்கும். உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மை சம்பந்தமான விரக்திகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆன்மீக எண்ணம் மேலோங்கி இருக்கும். ஞானம் பிறக்கும். மகான்கள், ஞானிகள் இவங்களோட ஆசியும், ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மனம் பலவீனமா இருக்கும். விஷ ஜந்துகள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருங்க. 2ஆம் இட குரு பார்வையினால பணவரவு அதிகமா இருக்கும். குடும்பத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனையோட இருக்கிற பணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனை நீங்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால குடும்பத்துக்கு சிறு வருவாயாவது இன்னைக்கு கிடைக்கும். உயில் சொத்து பத்திரம் இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும். இறந்தோரோட பெயர்ல இருக்கிற சொத்துகள் உங்கள் பெயர்ல மாறுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. நகை பட்டறை, இரும்பு பட்டறை, உருக்கு ஆலைகள் இது சம்பந்தமான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு வீட்டு வருமானம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். உயரமான பகுதிகள்ல வேலை செய்யறவங்களுக்கு கவனம் அவசியமா தேவை. 9ஆம் இட உச்ச சந்திரன் மூலம் தாய், தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுல சிறு சிறு தடங்கல்களும் வந்து போகும். பதவி, பட்டம், பாராட்டு இது எல்லாமே தேடி வர்ற நாளா இருக்கு. குடும்ப அந்தஸ்து உயரும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இழுபறியாக இருக்கும். உச்ச செவ்வாய் குழந்தைகளுக்கு சகோதரர்னால இன்னைக்கு லாபம் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, குரு பார்வை இன்னைக்கு இருக்கிறதுனால நற்பெயர் எடுப்பீங்க. ஞான உபதேசம் யார்கிட்டயாவது இருந்து இன்னைக்கு வாங்குவீங்க. உடல் நலம் மேம்படும். உங்களோட குணநலன்களுமே இன்னைக்கு மேம்பாடா இருக்கும். உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். உங்களோட ஞாபக சக்தி அதிகமாகும். உங்களோட ஆன்மீக பணிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கும். ஆன்மீக பணிகள் அதிகமா இன்னைக்கு ஈடுபடுவீங்க. 10ஆம் இடத்ததிபதி 8ல உச்சமாகி 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் வழியில திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு. சனி பகவானும் பார்க்கறதுனால சிறு சிறு தடங்கல்களும் வந்து போகும். மாமியார் வழியிலான பண வரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். மாமிச கடைகள், கல் விற்பனை, அதாவது இந்த கற்கள் விற்பனை இதெல்லாம் இன்னைக்கு நல்லா நடக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்ல உடன் இருப்போரோட நம்பிக்கை துரோகம் இன்னைக்கு வெளிப்பட்டுரும். அவங்கள நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மூத்தோரோட ஆசி, ஆலோசனை, ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கு. இளைய சகோதரருக்கு பெரியோர்களோட நட்பு, ஆதரவு இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். மாமனார் வழியில அனுகூலமான செய்திகள் இன்னைக்கு வந்து சேரும். தொலைந்து போன டாக்குமெண்ட் பேப்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இடமாற்றம், சிறு தூர பயணம் இதனால நன்மையும், புகழும், பேரும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வி ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறதுனால விரும்பிய மேற்படிப்பு உங்களுக்கு கிடைக்கும். கனரக வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாயோட உடல்நிலையில மேம்பாடு அதிகமா இருக்கும். உறவினர்களோட நிலை மேம்படும். அதாவது உங்களோட அவங்க பேசாம இருந்தா கூட இன்னைக்கு நல்ல முறையில பழகுவாங்க. பேரும் புகழும் உங்களோட அந்தஸ்தும் இது எல்லாமே இன்னைக்கு கூடும். விளையாட்டு வீரர்களோட வேகமும் அதிகரிக்கும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி. விருச்சிக ராசி அன்பர்களே, தானே நீசமாகிற இடத்துக்கு உச்ச செவ்வாய் பார்வை படும்போது இருள் சூழ்ந்த பனியில சூரியனோட வெளிச்சம் படுற மாதிரி இன்னைக்கு உங்களோட மனம் அவ்வளோ தெளிவா இருக்கும். எதையாவது நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. மனநிலையில இன்னைக்கு ஆனா தெளிவு இருக்கும். ஏன்னா உச்ச சந்திரன் உங்களோட இடத்தை பார்க்கறதுனால உங்களோட வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீதான சிந்தனையும் வேற மாதிரி இருக்கும். சனி பார்வையும் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களோட செயல்கள்ல ஏற்படும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பணவரவு நல்லா இருக்கும். அதே நேரம் குரு 6ல இருந்து பார்க்கறதுனால குடும்பத்துக்கு
வழக்கு, நோய், கடன் இது சம்பந்தமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சுல மேன்மை இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். இழந்த பொருட்கள இன்னைக்கு நீங்க திரும்ப பெறுவீங்க. வரன் பார்க்கிறவங்க தாய் வழியில வரன் தேடுங்க. கட்டாயம் கிடைக்கும். 3ஆம் இட உச்ச செவ்வாய்னால உங்களோட பராக்கிரமம் அதிகரிக்கும். ஏதாவது வழக்கு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விளையாட்டு போட்டிகள்ல இருக்கிற மாணவர்களுக்கு விளையாட்டுகள்லயும் வெற்றி உண்டு. எந்த முடிவுகள் எடுத்தாலும் முடிவுகள்லயுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி இருக்கும். இசை சம்பந்தமான ஆர்வம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பொறுமை கொஞ்சம் கூட இருக்காது. வேகம் தான் அன்னைக்கு அதிகமா இருக்கும். அதனால நிதானமா கொஞ்சம் செயல்பட பாருங்க. உணர்ச்சி வசப்படுவீங்க அதிகமா. கட்டாயமா இன்னைக்கு சிறு தூர பயணமோ, இல்ல இடமாற்றமோ ஏற்படும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும். வீட்ல தந்தை மகன் உறவுல விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப விரயங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கும். உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பாலமுருகன். தனுசு ராசி என்பர்களே, உங்களோட இடத்த குரு, அதாவது அவரே அவரோட இடத்த பார்க்கிறாரு. குருவே குருவோட இடத்த பார்க்கிறாரு. அப்படி பார்க்கறதுனால உங்களோட நிலை இன்னைக்கு மேம்படும். உங்களுக்கு அறிவு, ஞானம், தெளிவு இது எல்லாமே உருவாகும். மனதுல உறுதியான கொள்கை ஒண்ண இன்னைக்கு எடுத்துக்குவீங்க. 2ஆம் இட உச்ச செவ்வாய்னால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தோட நிலை மேம்படும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கலைகள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். மனோபலம், தைரியம் இது எல்லாமே அதிகமா இருக்கும். முன்கோபம் அதிகமா வரும். கொஞ்சம் நிதானமா பார்த்து செயல்படுங்க. விலை உயர்ந்த பொருட்களை இன்னைக்கு வாங்குவீங்க. ஆடை, ஆபரண சேர்க்கை இன்னைக்கு அதிகமா இருக்கும். ஆரம்ப கல்வி எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா போகும். நினைத்ததை சொல்லும் துணிவு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இட குருவால புத்தி பலமா இருக்கும். உங்களோட துறைகள்ல ஆராய்ச்சி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமா இன்னைக்கு இருக்கும். பூஜை சம்பந்தமான பொருட்கள், இறைவனுக்கு படைக்கப்படும் பொருட்கள், இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். நூல், டெய்லரிங் சம்பந்தமான வேலைகள் இது எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். மருத்துவ துறைகள்ல கடினமான, சிக்கலான ஒரு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமா இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற உச்ச சந்திரன் இருக்கிறதுனால குளிர்ச்சியான நோய்கள், இருமல் இந்த சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெற்றோர் வழிகள்ல நீங்க வரன் தேடுங்க. உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிறப்ப நீங்க கவனமா பார்த்து இருக்கணும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, உச்ச செவ்வாய் இருக்கிறதுனால வேகம், சுறுசுறுப்பு இது எல்லாமே அதிகமா இருக்கும். மனைவிக்கும் வேகம் அதிகமா இருக்கும். இருவருக்கிடையே சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிபி வர்ற அளவுக்கு உங்களுக்கு சண்டைகள் வரும். அந்த மாரி பிரச்சனைகள் வராம பார்த்துக்கோங்க. 2ல சனி, சுக்கிரன் இணைவு இருக்கிறதுனால அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள், அழகான வீடுகள் கட்டுமானம் இது சம்பந்தமான பிரிவுகள்ல இருக்கிறவங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகமா இருக்கும். ஆரம்ப கல்வியில சுணக்கம் இருக்கும். அதாவது தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து நீங்க படிப்புல கவனம் செலுத்தாம இன்னைக்கு இருப்பீங்க. அதனால கவனமா பார்த்து படிங்க. மனம் ஒரு தெளிவில்லாத நிலையில இருக்கும். 4ல குரு இருக்கிறதுனால தாயோட உடல்நிலை சிறிது பாதிப்படையும். மேல்நிலை கல்வி நல்லா இருக்கும். வீடு, வண்டி இது எல்லாமே வாங்குற யோகம் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கு. பணப்பயிர் விற்பனை இன்னைக்கு நல்லா இருக்கும். தாய் வழி மூதாதையரோட ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். மனம் பெரிதாக எதையாவது நினைத்து வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. பெண் தெய்வ வழிபாடு அதிகமா தேவை. அனுபவ அறிவு இன்னைக்கு மேலோங்கி இருக்கும். பெண் பிள்ளைகளால ஆதாயம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. கொடுத்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதிர்ஷ்டமான பொருட்கள் கிடைக்கும். பாராட்டு, பெயர், புகழ் இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். சொற்பொழிவாற்றுறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நிலை மேலோங்கும். உங்களுக்கு ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, சில நேரம் அலங்காரமா, ஆடம்பரமா இருப்பீங்க. சில நேரம் சோம்பலாக உணர்வீங்க. குடும்பத்துல தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். 3ல குரு, சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க. அப்படியே முடிவெடுத்தாலும் அதனால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்து கவனமா இருங்க. தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு வேகம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். மத்த நேரம் எல்லாத்துலயுமே சோம்பலாகவே இருப்பீங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தாயோட உடல்நிலையிலயுமே பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட மேல்நிலை கல்வி இன்னைக்கு நல்லா இருக்கும். வீடு, வண்டி, மனை இது எல்லாமே வாங்குறதுக்கான யோகமான நாளா இன்னைக்கு இருக்கு. குலதெய்வ வழிபாடு அவசியமா பண்ணுங்க.
காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரியான குளிர்ந்த நோய்கள் உங்கள தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மருத்துவ செலவுகள் சம்மந்தமா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகள்னால அதாவது பெரும் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன திருப்பி செலுத்தும்போது வட்டி அதிகமா போட்டு நீங்க செலுத்துற மாரி இருக்கும். அதனால உங்களுக்கு பெரும் விரயம், பண இழப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறவினர்கள் வழியில நீங்க பெண் தேடுங்க. உங்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழகான பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வசதி, படிப்பு, வயசு இதுல எல்லாமே பெரும் வித்தியாசங்கள்ல பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுதங்களுக்கு பக்கத்துல இருக்கும்போது கவனமா பார்த்து இருங்க. செய்ற வேலைகள்ல எல்லாம் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கிறதுனால விரக்தியா இன்னைக்கு உணர்வீங்க. 9ஆம் பாவகத்துல குரு பார்வை இருக்கிறதுனால பாராட்டு, பட்டம், பதவி உயர்வு இது எல்லாமே உங்கள தேடி வர்றதுக்கு நல்ல நாளா இருக்கு. வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரயம் அதிகமா இருக்கிறதுக்கான நாளும் இன்னைக்கு தான். அதனால நீங்க பார்த்து கவனமா செலவு பண்ணுங்க. உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்திரர். மீன ராசி அன்பர்களே, தந்தைக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மகன் உறவுல இன்னைக்கு விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பேசுறதே கொஞ்சம் கடுமையா பேசுவீங்க. அதனால பார்த்து கவனமா, நிதானமா பார்த்து பேசுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்கு வருமானமும் இருக்கும், விரயமும் இன்னைக்கு அதிகமா இருக்கும். அதனால பார்த்து கவனமா இருங்க. 3ல சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால எடுக்கும் முடிவுகளால லாபம், வெற்றி எல்லாமே கிடைக்கும். வழக்குகள்ல இருக்கிறவங்களுக்குமே வெற்றி சாதகமா உங்களுக்கு முடியும். பகைவர்களை வெற்றி கொள்ளும் திறமை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கு. விளையாட்டுகள்ல இருக்கிற மாணவர்களுக்கு விளையாட்டுகள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரத்தோட ஆளுமை இன்னைக்கு அதிகமா இருக்கும். உறவினர்களுக்குள்ள ஒற்றுமையா இன்னைக்கு இருப்பீங்க. சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடு அவசியமா பண்ணுங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால ஆதாயம் அடையிற நல்ல நாளா இன்னைக்கு இருக்கு. உங்களோட புகழ் கூடும் இன்னைக்கு. உஷ்ண நோய்கள், இதய நோய்கள், ஆயுதங்களால ஏற்படுற காயங்கள், இதனால மருத்துவ செலவுகளும், விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் இட குரு பார்வையினால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொலைந்த பொருட்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்துல சனி, சந்திரன் பார்வையினால வெளிநாட்டு பயணங்கள்ல சிறு சிறு தடங்கல்கள் வரும். ஆனா நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் உறுதி. கோவில்கள்ல, வேலைகள்ல சிறு தாமதங்கள் ஏற்படும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.